ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி குஜராத் ஸ்பெஷல் டோக்லா தான் செய்ய போகிறேன். கடலை மாவை வச்சு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு லஞ்சுக்கும் செய்து கொடுக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி கடலை மாவு எடுத்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் 1.5 கிண்ணம் எடுத்திருக்கேன். இது நாங்கள் 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா ஃபஸ்ட்டு ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சாதான் நம்ம இந்த கடலை மாவு நல்லா பூ மாதிரி இருக்கும், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுடலாம், ஒரு 1/2 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம கொஞ்சம் இனிப்பாக செய்ய போகிறோம். சர்க்கரை 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஜலிச்சு போடுறதுனால பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்காது. நம்ம கடலை மாவு குட்டி குட்டியாக கெட்டியாக இருக்கும். அது கரைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஜலிச்சு போடுறதுனால அந்த சின்ன சின்ன கட்டிகள்லாம் வராது. நல்லா கலந்து விடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் அது கலக்க கலக்க பார்த்திங்கன்னா தான் நல்லா உப்பி வரும், சாஃப்டாக இருக்கும் டோக்லா. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம எதில் ஊற்றி வேக வைக்க போகிறோமோ அந்த ட்ரேயில் இந்த மாதிரி எண்ணெய் தடவி வச்சிடலாம். நான் இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அது என்ன தப்புன்னு கடைசியாக சொல்கிறேன். நீங்களும் முடிஞ்சால் கண்டுபிடிங்க. இப்போ பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் சோடா சேர்த்துக்கிறேன். இட்லி சோடா மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்துட்டு உடனே அந்த ட்ரேயில் ஊற்றி வேக வைக்கலாம். சூடமாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ உடனே அந்த ட்ரேயில் ஊற்றி எடுத்து இப்போது வச்சிடலாம். நான் இட்லி குண்டானில் ஏற்கனவே தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ இது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. ஒரு நைஃப் விட்டு பாருங்கள், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை அப்படியே எடுத்துடலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம தாளித்து ஊற்ற போகிறோம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது நான் பார்த்திங்கன்னா நைட்டுக்கு சாப்பாடாக செய்கிறேன். சட்னி வச்சு சாப்பிட்டுக்க போகிறோம். நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறீங்கன்னா சர்க்கரை இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அந்த கப்பில் 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கிறேன், ஒரு 5-6 சொட்டு அளவுக்கு. நான் தண்ணியும் சர்க்கரையும் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் தண்ணியும் சர்க்கரையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லே, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாவு இந்த கம்மியாக இருந்தது. ட்ரை பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்தது நான் ஊற்றின ட்ரை. அதனால் இந்த டோக்லா பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு சப்புன்னு. கொஞ்சம் சின்ன ட்ரேயில் ஊற்றிருந்தால் புசுன்னு நிறைய பெருசாக வந்திருக்கும். இப்போ இது நல்லா சாஃப்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பார்த்திங்கன்னா அளவில் சின்னதாக இருக்குது. இதுவே இன்னும் நல்லா பெருசாக உப்பி வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் தோசை மாதிரி சின்னதாக ஊற்றிட்டேன், அதனால தான் ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ அதுக்கு மேலே அப்படியே தாளித்ததை ஊற்றிடலாம். இந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது அப்படியே உறிஞ்சிரும், ரொம்ப இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். நான் சட்னி தொட்டு சாப்பிட்றதுனால நான் தண்ணி கம்மியாக விட்டுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு அப்படியே ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே அப்படியே கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கண்டிப்பாக ஒரு முறையாவது செஞ்சு பாருங்கள். கடலை மாவு வீட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருந்தது, இனிப்பு காரம்னு ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ஒரு முறையாவது செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.